செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்த இலங்கையுடன் இந்தியா இணக்கம். பிரதமர் ஹரணியுடன் உப ஜனாதிபதி பேச்சு. மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம். ரணில் சஜித் அணிகளுடன் இணையப் போவதில்லை. மஹிந்த அதிரடி அறிவிப்பு. மத்திய வங்கியின் மேலும் 2 அறிக்கைகள் ஜனாதிபதியிடம் கையளிப்பு. குருக்கள் மடத்தில் மனித புதைகுழியில் மே மாதம் 14, 15, 16 மற்றும் 17 திகதிகளில் ஸ்கேனிங். அரச காணியை அபகரிக்கும் மர்ம நபர். குடத்தனை வடக்கு மக்கள் போராட்டம். 7 ஆண்டுகள் கடந்தும் விடை தெரியாத துயரம். நாடு தழுவிய ரீதியில் இன்று விசேட பிரார்த்தனை. நீதி கோரி பேரணிகள். கடலில் மூழ்கி யாழை சேர்ந்த மொரட்டுவை பல்கலைக்கழக மாணவன் உயிரிழப்பு. வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்த எச்சரிக்கை. யாழில் காணி மோசடி 1 வருடத்தின் பின் சிக்கிய புத்தளம்வாசி. ஈரானுடனான உடன்பாடு எட்டப்படும் வரை துறைமுக முற்றுகை நீக்கப்பட மாட்டாது. ட்ரம்ப் அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய உபஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் அலரி மாளிகையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை நேற்று சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார். இதன்போது 2 நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் 2 நாட்டு மக்களுக்கும் இடையிலான பரஸ்பர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து உபஜனாதிபதியும் பிரதமரும் கவனம் செலுத்தியிருந்தனர். பிரதமர் அலரி மாளிகையில் வழங்கிய மதிய போசன விருந்துபசாரத்தின் போது 2 நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான மரபுகள் குறித்தும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. முன்னதாக இந்திய உபஜனாதிபதி கொழும்பு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவை சந்தித்தார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இந்த உயர்மட்ட பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டன. பொதுவான வரலாறு மற்றும் கலாச்சார உறவுகளின் அடிப்படையில் அமைந்த பன்முக இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்துவது குறித்து 2 தலைவர்களும் கவனம் செலுத்தியதாக இந்திய வெளிவிவகார அமைச்சின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் ரந்தீன் ஜெய்வால் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இங்கு இந்தியாவின் அயலவருக்கு முன்னுரிமை கொள்கையின் கீழ் இலங்கை மீதான அர்ப்பணிப்பை இந்திய உபஜனாதிபதி மீண்டும் உறுதிப்படுத்தியதுடன் 2 நாடுகளினதும் பரஸ்பர நலன்களுக்காக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினர். இந்திய வீட்டுத் திட்டம் மற்றும் டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்காக வழங்கப்பட்ட $450 மில்லியன் நிவாரண பொதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. நேற்று காலை 9 மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான பாரிய திட்டங்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னெடுத்துள்ளது என்று அந்த கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பத்திரமலையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாக மக்களிடையே இம்முறை புத்தாண்டு உற்சாகம் காணப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் பெரும் பொருளாதார சுமைக்கு மத்தியிலேயே புத்தாண்டை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர் வருத்தம் தெரிவித்திருந்தார். இம்முறை மே தினம் வெசாக் போயா தினத்தில் வருவதால் அரசியல் ரீதியிலான மே தின ஊர்வலங்கள் அல்லது கூட்டங்களை நடத்தப் போவதில்லை என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். மே தினத்திற்கு பதிலாக அன்றைய தினம் நாம் கில்காத்தல் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றுடன் இணைந்து மே தின கொண்டாட போவதாக வெளிவரும் செய்திகளில் உண்மை இல்லை எனவும் நாம் அவர்களுடன் இணைந்து செயற்பட போவதில்லை என்றும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். புதிய ஆண்டில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுமா என்ற கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் நிச்சயமாக மாற்றங்கள் நிகழும் என்றும் தெரிவித்திருந்தார். மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு பெரிய அளவிலான திட்டத்தை தமது கட்சி வைத்துள்ளது என்றும் வரவிருக்கும் எந்தவோர் அரசியல் சவாலையும் எதிர்கொள்ள தமது அணி தயாராக இருக்கின்றது என்றும் மஹிந்த ராஜபக்ச இதன்போது மேலும் கூறியுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார ஆய்வு 2025 நிதி மற்றும் செயற்பாட்டு அறிக்கை 2025 ஆகிய 2 அறிக்கைகளும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவிடம் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கையளிக்கப்பட்டன. மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்கவினால் இந்த 2 அறிக்கைகளும் ஜனாதிபதியிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன. இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்படும் அதன் முக்கிய
முக்கிய வெளியீடான 2025 வருடாந்த பொருளாதார ஆய்வு அறிக்கையூடாக பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை தொடர்ந்து பேணுதல், நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கொள்கை ரீதியான மற்றும் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகளின் மூலம் 2025 ஆண்டில் இலங்கை பொருளாதாரம் கடந்த ஆண்டுகளில் பெற்ற முன்னேற்றத்தை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதில் வெற்றியடைந்துள்ளது. மேலும் வர்த்தகம் மற்றும் புவிசார் அரசியல் போக்குகள் சார்ந்த உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் 2025 ஆண்டின் பிற்பகுதியில் ஏற்பட்ட மோசமான காலநிலை மற்றும் அனர்த்தங்களின் தாக்கங்களுக்கு மத்தியிலும் உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகளில் தாங்கும் திறன் காணப்பட்டதாகவும் பேரண்ட பொருளாதார நிலைமைகளின் வளர்ச்சி மற்றும் கொள்கை ரீதியான ஸ்திரத்தன்மை மேம்படுத்தப்பட்டதுடன் அதனூடாக வலுப்பெற்ற முதலீட்டு நம்பிக்கை மூலம் அதிர்ச்சிகளை மிகவும் சேர்த்திறனான முறையில் எதிர்கொள்வதற்கு தேவையான சுய பாதுகாப்பை கட்டியெழுப்புவதற்கான பொருளாதார திறனை மேம்படுத்தி நிலைபேறான பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளதாக இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும உட்பட இலங்கை மத்திய வங்கியின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். 1990 ஆண்டின் புனித ஹஜ் யாத்திரை முடிந்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு மட்டக்களப்பு குருக்கள் மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டு அப்பகுதியில் புதைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்திரணி, குருக்கள் மடம் சந்தேகத்துக்கிடமான இந்த மனித புதுக்குழி தொடர்பான வழக்கு இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் கடந்த 31/3/2026 அன்று இந்த வழக்கினுடைய பிரதிச்சிய சக முறைப்பாட்டாளர் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பிரேரணை வழியாக அணுகி அப்பகுதியில் அடையாளம் காணப்பட்ட 3 இடங்களில் 2 இடங்கள் மாத்திரமே ஸ்கேன் பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் ஒரு இடம் ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை எனவும் அந்த அறிக்கையில் பிரதேசத்தை ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்திய பின்னர் அதனை அகழ்வு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துவதற்குரிய கட்டளை ஆகுமாறு நீதிமன்றத்தை வேண்டியிருந்தார். அதன் அடிப்படையில் குறித்த அந்த ஸ்கேனின் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான இந்த வழக்கினுடைய பிரதிச்சக முறைப்பாட்டாளர் தனது சொந்த செலவில் இருந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தனியார் நிறுவனம் ஒன்றை அணுகி அந்த ஸ்கேன் பரிசோதனையை ஆடியோ மெக்கானிக் டெலிவரி எனும் ஸ்கேன் பரிசோதனையை நடைமுறையை பின்பற்றி குறித்த ஸ்கேன் செய்யப்படாத பிரதேசத்தை ஸ்கேனிங் பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கும் அதன் பின்னர் அங்கே ஏதாவது எச்சங்கள் காணப்படுமாக இருந்தால் அதனை அகழ்வதற்குமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நீதிமன்றத்தில் கட்டளை ஆக்கப்பட்டிருக்கின்றது. அரசு காணியை தனியார் ஒருவர் கைப்பற்றி வைத்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்கு முன்னால் குடத்தனை வடக்கு மக்கள் நேற்றைய தினம் 11 மணியளவில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். குறித்த போராட்டத்தில் அரசு காணியை தனியார் ஒருவர் அபகரித்து அதனை பிறிதொரு நபருக்கு விற்பனை செய்துள்ளதாகவும் அதற்கு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர், பிரதேச செயலக காணி உத்தியோகத்தர், கிராம சேவகர் ஆகியோரை துணை நிற்பதாகவும் தெரிவித்தோம். அந்த காணி அரசு காணி என வடமாகாண காணி ஆணையாளர் அறிவித்தும் அதற்கு எதிராக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவித்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். அத்துடன் குறித்த காணிக்கு வடக்கு பக்கமாக கோயில் ஒன்று உள்ளதாகவும் ஆனால் கோயில் கிழக்கு பக்கம் உள்ளதாகவும் பொய்யான எல்லை காட்டி பிரதேச செயலர் வடக்கு காணி ஆணையாளருக்கு அறிக்கை அனுப்பியுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அரசு காணியை தனியாருக்கு வழங்க முயற்சிக்கும் பிரதேச செயலர், காணி உத்தியோகத்தர், கிராம சேவகர் ஆகியோரை இடமாற்றம் செய்யுமாறும் கோஷம் எழுப்பி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். குறித்த அரசு காணியை தனியாருக்கு வழங்குவதை நிறுத்துமாறு கோரி பிரதேச செயலருக்கு மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டிருந்தது. முழு உலகையுமே உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகள் நிறைவடைவதனை முன்னிட்டு உயிரிழந்தவர்களுக்கான 7ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று செவ்வாய்க்கிழமை நாடு தழுவிய ரீதியில் உணர்வுபூர்வமாக நடைபெறவுள்ளன. நீதி மற்றும் உண்மையை நிலைநாட்ட கோரி முன்னெடுக்கப்படவுள்ள இந்த நாளை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு மற்றும் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்று காலை 8:45 மணிக்கு முதலாவது குண்டு வெடித்த நேரத்தை குறிக்கும் வகையில் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் மணி ஒலிக்கப்பட்டு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. காலை 8:40
7 மணிக்கு மெழுகுவர்த்திகள் மற்றும் விளக்குகள் ஏற்றி அஞ்சலி செலுத்தி காலை 8:50 மணியளவில் விசேட ஆராதனைகள் மற்றும் பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் பிரதான நினைவேந்தல் நடைபெறுகின்றது. இதில் வெளிநாட்டு தூதுவர்கள், ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகள் மற்றும் சர்வ மத தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளனர். நீர்கொழும்பு கட்டவாப்பேட்டை புனித செபஸ்தியர் தேவாலயத்தில் காலை 7:30 மணிக்கு விசேட திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு காலை 8:45 மணிக்கு நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் முழுமையான நீதி கிடைக்கவில்லை என்பதை வலியுறுத்தி மைதானத்தில் இருந்து கட்டவாப்பிட்டி தேவாலயம் வரை நீதி மற்றும் உண்மை வேண்டி மாபெரும் பிரார்த்தனை பேரணி ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. காலி பெந்தோட்ட கடலில் நீராடி சென்ற பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக பெந்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் என தெரிய வந்துள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை பெந்தோட்டை கடற்பகுதியில் ஏனைய நண்பர்களுடன் நீராடி கொண்டிருந்த போதே இந்த துயர சம்பவம் நேர்ந்துள்ளது. இவர் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் மாணவர் என்பது முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சடலம் பெந்தோட்டை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பல மாகாணங்களில் நிலவும் வெப்பமான வானிலை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் சப்ரகமுவ, கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பம் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இது குறித்து அவதானம் செலுத்தி மனித ஆரோக்கியத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு அந்த திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் சுமார் 160 பரப்பு காணியை மோசடி செய்த சம்பவத்துடன் தொடர்புடையவருக்கு உதவிய குற்றச்சாட்டில் ஒரு வருட தேடுதலின் பின்னர் புத்தளத்தை சேர்ந்த ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை பகுதியில் சுமார் 160 பரப்பு காணியை போலி உறுதி பத்திரங்கள் மூலம் மோசடி செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த மோசடி சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான குற்றவாளிக்கு உதவியதாக அடையாளம் காணப்பட்ட புத்தளம் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரை கைது செய்ய கடந்த ஒரு வருட காலமாக போலீசார் முயற்சிகளை மேற்கொண்டு வந்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த நபர் நேற்று யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதி பகுதியில் நடமாடுவதாக போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் தற்போது யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். டெஹ்ரானுடன் ஓர் உடன்பாட்டிற்கு வரும் வரை ஈரான் துறைமுகங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள முற்றுகை நீக்கப்பட மாட்டாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுமா என்பது குறித்த நிச்சயமற்ற நிலை நிலவி வரும் சூழலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் ஆரம்பமான இந்த துறைமுக முற்றுகையினால் ஈரான் முற்றிலும் அழிந்து வருவதாக ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் இந்த மோதலில் தனது நாடு முன்னிலை பெற்று வெற்றியை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் வரும் புதன்கிழமையுடன் முடிவடைவு உள்ள நிலையிலேயே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அமைதி பேச்சுவார்த்தையின் 2ஆம் கட்டம் பாகிஸ்தானில் நடைபெறுமா என்பது குறித்து இதுவரை இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. இந்த சந்திப்பை முன்னிட்டு பாகிஸ்தான் தலைநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க தூதுக்குழுவிற்கு தலைமை தாங்கவுள்ள அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் இதுவரை வாஷிங்டனில் இருந்து புறப்படவில்லை என்பதுடன் இந்த பேச்சுவார்த்தையில் தாம் கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து இதுவரை தீர்மானிக்கவில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது.